ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சொரக்காய் மசியல் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பெரிய கடாய் வச்சுக்கலாம். இந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்டக்கப்புறம் 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, பருப்பு லேசாக கலர் மாறிட்டக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது கூடவே 6 பல் பூண்டை தோல் நீக்கிட்டு சிறுவை நறுக்கி சேர்த்துருக்கேன். எண்ணெயில் நல்லா வறுத்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சிறுவை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சாட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துட்டக்கப்புறம் ஒரு நீல சொரக்காவை தோல்லாம் நீக்கிட்டு விதையும் நீக்கிட்டு அரிஞ்சு வச்சுருந்தேன். சொரக்காய் அரிஞ்சு வச்சதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே மசியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தக்காளி ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். சொரக்காய் நல்லா சாஃப்டாக வேகணும். அதுக்காக 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 200 ml தண்ணி சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 6 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு எடுத்துடலாம். 8 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சொரக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. மத்து இல்லைன்னா ஸ்மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சு. இதையும் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ரொம்பவே சுவையான சொரக்காய் மசியல் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் வேறு லெவலில் வரும். இதை சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ரொம்பவே ஹாப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.